டெய்லி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இன்றைக்கி தேனி மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய சஜீவனா அவர்களுடைய உத்தரவுப்படி ஒவ்வொரு கிராமத்திலையும் குழந்தைகள் பாதுகாப்பது, அந்த குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான ஒரு கூட்டம் நடத்த சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. அதன்படி இன்று ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய கர்பே அவர்களது தலைமையிலும் வட்டார கல்வி அலுவலர் மரியாதைக்குரிய நாராயணசாமி அவர்களுடைய முன்னிலையில் இன்னைக்கு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் குழந்தைகளை இடைநிறுத்தமானவங்களை பள்ளிக்கு எப்படி கொண்டு வர்றது, அவங்களை எப்படி கண்டறிகிறது, அதுபோல் போக்சோ அதை தொடுதல், அந்த குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி அதுக்கடுத்து தாய் தப்ப இல்லாத குழந்தைகளுக்கு அரசு எவ்வளோ தூரத்துக்கு கல்விக்கான உதவியும் படிக்க வைக்கிறதுக்கான உதவி செய்கிறது போன்ற கூட்டம் நடந்துச்சு. இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு இவ்வளவு வேலையை செஞ்சுக்கிட்டு போது அரசில் பணி செய்கிற கிராம நிர்வாக அலுவலர் மரியாதைக்குரிய பிறகு சார் ஒரு தந்தை இல்லாத குழந்தைய படிக்க வச்சு அவருக்கான கல்வி உதவித்தொகையும் இன்னைக்கு கொடுத்து படிக்க வச்சு அவர் அந்த பையனை இன்னைக்கு நன்றி சுமார் அந்த பிரபு சாருக்கும் நம்மளுடைய டியூல் டெய்லி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அந்த நிகழ்வை இன்னும் தொடர்ந்து காணலாம். கிராமத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் வச்சுருக்கோம். இதில் பேச வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு 4 விஷயம் தான். ஃபஸ்ட்டு இந்த பள்ளி செல்லா குழந்தைகள், இளைஞர்கள் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு கொஞ்சம் நின்றுருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்க்கணும். நமக்கு தெரிஞ்சவங்க திருப்பி ஸ்கூலில் சேர்க்க நம்மளால் இயன்ற ஒரு முயற்சி எடுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த போக்சோ எல்லாத்துக்கும் தெரியும். குழந்தைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படல, பாலியல் ரீதியாக அவங்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்துறதா அவங்க நம்ம பக்கத்தில் நமக்கு தெரிஞ்ச இடத்துல அதை நம்ம உடனே நம்ம கவனத்துக்கு கொண்டு அதை தடுக்கிறதுக்கும் சம்பந்தப்பட்ட நபருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கும் நம்மளால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளணும். மூணாவது குழந்தை திருமணம் வறுமையின் காரணமாகவோ அறியாமையின் காரணமாகவோ பெண் குழந்தைகளுக்கு 18 வயசுக்குள்ளேயும் ஆண்களுக்கு 21 வயசுக்குள்ளேயும் திருமணம் நடைபெற தெரிய வந்துச்சுன்னா அது உடனடியாக காவல்துறைக்கும் வரவேற்பிற்கு தகவல் தெரிவிச்சு நமக்கு தெரிஞ்ச அந்த நிகழ்வு நடக்க விடாமல் தடுக்கணும். அதுக்கு நீங்கள் தகவல் கூட சொன்னால் போதும், மற்றது நாங்கள் அதை பார்த்துக்குவோம். மூணாவது ஊட்டச்சத்து குறைபாடான குழந்தைகள் யாரும் பார்த்து கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கணும். கொடுத்து அந்த குழந்தைய நார்மலாக மற்ற எல்லா குழந்தைகள் மாதிரி கொண்டு வரணும். ஏன்னா ஊட்டச்சத்து குறைபாடுனால அவங்க மூளை வளர்ச்சி பாதிப்பது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால தான் எல்லாமே நம்ம கூடியிருக்கோம். இது சம்பந்தமாக அவங்க ஒவ்வொருத்தரும் படிப்பு வைக்கலாம். இது இல்லாமல் வேறு எதுவும் குறைபாடுகள் இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்கு தொடர்பான குறைபாடுகள் இருந்தாலும் இந்த 4 வாக்கியம் நமக்கு எல்லாம் முக்கியமானது. நம்ம தேடி போக வேண்டியதில்லை, நம்ம அருகாமையிலே இருக்கும். அதனால் நம்மளே கொஞ்சம் மனசு வச்சா எல்லாம் சரியாயிடும். இதே மாதிரி தான் கடல் ஸ்கூலில் ஒரு பிள்ளை கூட இல்லைன்னு இருந்துச்சு. சாரு நான் ஒரு முயற்சி எடுத்தோம். நம்ம ஊரில் குடியிருக்காங்க குடியிருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் அவங்கள ஒரு மீட்டிங் மாதிரி பேசி உட்கார வச்சு நம்ம கடல் ஸ்கூலில் ஒரு மீட்டிங் போட்டு அவங்களுக்குறம் எங்கள் பிள்ளைங்களுக்கு இப்படி ரோட்டில் இருக்காங்க, பிள்ளைய கடத்தி போனாலும் இந்த வில்லேஜோட கெட்ட பேர் தான் வரும். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு ஒரு பஸ்ஸில் அடிப்பட்டாலும் போய் தான் ஒரு கெட்ட பேர் வரும். அதனால் உங்கள் பிள்ளை 5 வயசுக்கு கீழே இருக்க பிள்ளைகளுக்குலாம் அங்கன்வாடி சேர்த்துருக்கேன். 5 வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைகளுக்குலாம் கடல் ஸ்கூலும் இப்போ நம்ம பஞ்சாயத்து ஸ்கூல் சேர்த்துருக்குன்னு சொல்கிறோம். அவங்களும் அதை கேட்டு இன்றைக்கி ஒரு பிள்ளை இல்லாமல் ஸ்கூலு இன்றைக்கி ஒரு 5 குழந்தைங்களை உருவாக்கியிருக்கோம். இதே மாதிரி எல்லோரும் நாங்கள் செஞ்சதை காட்டிலையும் நீங்கள் எல்லோரும் மனசு வச்சா இனியும் நிறைய குழந்தைகள் உருவாக்கலாம். அது அனைத்துமே இது நம்ம கையில் தான் இருக்குது. இன்னைக்கு கூட முதல்வர் இதில் இன்றைக்கி ஒரு பணியாளர் வழங்கியிருக்காங்க. ஒரு தூய்மை பணியாளர் தன்னுடைய பொண்ணை இன்றைக்கி ஒரு கமிஷனர் ஆகியிருக்கார், ஆள் வழங்கியிருக்காரு. அவங்க கஷ்டப்பட்டு கடைசி முதல்வர் சொன்னது என்ன, கல்வி செலுத்திட்டா நீங்கள் எதையும் தேவை வேணாம், உங்களை தேடி அனைத்துமே வந்துடும். அதனால் எல்லாரும் ஒத்துழைப்பு இந்த ஒருத்தரோட ஒருத்தர் அவங்க சேர்த்து நம்ம செய்யாமல் எல்லாரும் முயற்சி பண்ணி எல்லாம் செஞ்சோம்னா நம்ம இந்த கல்வி இல்லாதன்ற இடமே இல்லாமல் ஆக்கிடலாம். அதே மாதிரி இந்த குழந்தை திருமணத்துக்கும் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாமல் இருப்பாங்க அப்படிங்களா. அந்த மாதிரி இது நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாரும் இதில் பங்கெடுத்து எல்லாம் நடத்தணும்னா எல்லாருக்கும் நல்லது, ரொம்ப நன்மையாக இருக்கும். அதனால்
இங்கே கூட்டத்துக்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நன்றி. மாவட்ட நிர்வாகத்தில் அதுக்கு என்ன பண்ணிட்டு வெயிட் ஏற்ற அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற வயசுக்கு தகுந்தாப்புல உயரத்துலேயே எடை இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் வெயிட் கம்மியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஊட்டச்சத்து மாவு கொடுக்குறோம். அதுபோல் இப்போ ரொம்ப லோவாக இருக்கிறது பிஸ்கட் கொடுக்குறோம். அதை கொடுத்து நாங்கள் அந்த பிள்ளைகளை வளர்ச்சி அடைகிறதுக்கான இதை செஞ்சு கொடுக்குறோம். மாதம் அந்த பிள்ளைக்கு வெயிட் எடுத்து அந்தந்த தாய்மார்கள்ட்ட இந்த பிள்ளை ஊட்டச்சத்து கூடுவதற்கான இதுகளை என்னென்ன சாப்பாடு வாங்கி கொடுக்கணுமோ அந்த தாய்களுக்கு எடுத்து வச்சு இப்போ இந்த டீனேஜ் பிரெக்னன்சி அதை பற்றி நம்ம கிராம சேவையில் அவங்க நாலேஜ் வந்து சொல்லுவோமா அவங்க 15 வயசுக்குள்ள ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க, ஏதாவது அவங்களுக்கு தெரியாமல் அது மைண்டில் மேனேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஊர் அந்த மாதிரி எதுவும் வந்திருக்கா? நீங்கள் எதுவும் நடவடிக்கை எடுக்கிறீங்களா? பெற்றோரை வர சொல்லி சொல்கிறோம். இருந்தாலும் தெரியாமல் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் எங்களை கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால முன்கூட்டியேவும் நம்ம அவேர்னஸ் கொடுக்குறோம். இளமை திருமணம் டீனேஜ் 18 வயசு முடியாமல் பூர்த்தி அடையாமல் யாருமேவும் திருமணம் செய்யாதுங்க. அப்படி செஞ்சால் அவங்க உடல் அளவுலையும் மன அளவுலையும் ரொம்ப பாதிப்படைவாங்க. ஒரு ஏன்சி ஆன பிறகு, ஒரு கர்ப்பமான பிறகு அந்த குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் இடையிலேயே அபாசன் ஆகிடுது, ஸ்டில் பெர்த் ஆகிடுது, நிறைய விஷயங்கள் நடக்குது. அவங்களுமே அனிமையாக போயிடுறாங்க. ஒரு வளரலாம் பெண்களாக இருக்கிற நேரத்தில் ஒரு தாய்மை அடைகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் லிமிட் இருக்குது. அந்த வயசு பூர்த்தி அடைந்த பிறகு நீங்கள் திருமணம் செஞ்சு கொடுங்க அப்படின்றத நம்ம ஃபீல்டு லெவலில் போகும்போது அங்கன்வாடி சென்டரில் ஒவ்வொரு வாரமும் வில்லேஜ்லேருந்து நியூட்ரிஷன் டே நடக்குது. அதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எல்லாம் நம்ம போகிற இடத்துல எல்லா மீட்டிங்லேயுமே நம்ம சொல்கிறதுனால கொஞ்சம் பிள்ளைங்க கொஞ்சம் அவேர்னஸோட இருக்கிறாங்க. டீனேஜ் ப்ரெக்னன்சி இப்போ குறைஞ்சிருச்சு. அதனால கொஞ்சம் சிலர் சப்போர்ட் பண்றாங்க. இது நம்ம சொந்த வந்தோம், இவங்களை நம்ம சொல்லி கொடுத்தா நம்ம குடும்பத்துக்கு தானே சங்கடம் அப்படின்றதெல்லாம் ஒரு சில இடத்துல இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. ஏன் கொஞ்சம் ஒரு 2 வயசு 18 வயசு முடிஞ்ச பிறகு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன, அவங்க ஒரு தப்பு இல்லையே அப்படின்றத நம்ம அந்த உள்ளூருக்குள்ள இருக்கிற பெரிய ஆளுகிட்டெல்லாம் நம்ம சொல்றோம். இருந்தாலும் மறைமுகமா நடக்கிற விஷயங்கள் நடந்துட்டுதே இருக்குது. நம்ம அதை கண்டுபிடிச்சு நம்ம டீம் அளவுல அதை என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நம்ம மாடியில் எங்கள் ஹெட் ஆஃபீஸ் அங்கே நீங்கள் போய் ஒரு மனு கொடுக்கலாம். கலெக்டர் ஆஃபீஸில் கூட நீங்கள் மக்கள் அதில் ஒரு மனு கொடுத்தோம்னா பஸ்ஸில் அதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அங்கே இருக்கிற மண்ணை கூட ஆய்வு பண்ணுறோமோ அது மாதிரி இப்போ பூமிக்கு மேலே கண்களை பொருத்தி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் என்ன நடக்குதுங்கிறத ஸ்மார்ட் போர்டு, ஹைடெக் லேபு, நமக்கு எல்லா விதத்தையும் உறுதுணையாக இருக்கிற நம்ம துணைத் தலைவர் ஊராட்சி தலைவர் விஜய் அவர்கள் ஏதாவது பேச முடியுமா? இல்லை, அவர் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் உறுதுணையாக சொந்த பணம் எனக்கு எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். சம்பளம் மட்டும் தான் வாங்குறேன். என்னோட சம்பள பணத்திலிருந்து ஒரு 9,000 ரூபாய் அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். வாங்க நீங்க வாங்க. படிப்பு தான் கொடுக்குறேன், சரிங்களா? படிப்பு மட்டும் தான் உங்களை காப்பாற்றும், எதுவுமே காப்பாற்று. நம்ம சொன்னோம்ல, +2ல் உங்கள் கையில் இருக்கிற 12 புத்தகம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். வேறு யாரும் தீர்மானிக்கும்? 12 புத்தகம் தான். 6 மாதம் உட்காந்துட்டாலும் 12 தலையெல்லாம் படிச்சிடணும். படிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஆதரவா வளர்க்குறாங்களா அவங்க நல்ல குடிமக்கள் தான், இங்கே நல்ல மனிதர்கள். அதனாலதான் வீரவாசர் சொன்னோடனே இன்னைக்கே அவரோட நான் பழகுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இது மாதிரி ஆட்கள் நிறைய துயரங்களை சந்திக்கிற காலம். அவங்க கூட பணியாற்றுறவர்களே நிறைய பண்ணுவாங்க. பிள்ளைங்க இன்னைக்கு எதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே சிறு பிள்ளைங்க டீச்சர்ஸ்லாம்